ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இந்த வசனத்தை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ருசிச்சுட்டு பார்க்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்பிக்கை அப்படிங்கிறது, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அப்படின்றது வேதவசனம் நமக்கு சொல்லுது. அப்போ இந்த நம்பிக்கையின் மூலமா தான் என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம தேவனிடத்திலே சேருகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். முன்னே நாம எப்படி இருந்தோம் அப்படின்னா, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்தவர்களாய் இருந்தோம். ஆனால் கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிறகு பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் மீட்கப்பட்டு விட்டோம் என்பதை தான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னுடைய பின் நிலைமையை நான் என்ன செய்யக்கூடாது என்றால் எண்ணி பார்க்க கூடாது. அதுதான் இங்கு வேதமும் தெள்ள தெளிவாக சொல்லப்படுகிறது. வேதத்திலும் வாசிக்கிறோம், அப்படித்தான் வாசிக்கிறோம். பிசாசு நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தான், அடிமைப்பட்டு கிடந்தோம். ஆனால் இப்பொழுது அடிமைப்படவில்லை, இப்பொழுது நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நற்செய்தியைத்தான் உங்களோடு நான் இப்பொழுது பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முன்னே நாம் குருடராய் இருந்தோம், கண் சொருகி போன குருடராய் இருந்தோம். ஆனால் இப்பொழுது பிரகாசம் உள்ள மனக்கண் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆதாம் மூலமா பாவம் உள்ள பிரவேசித்தது, மனுஷனுக்குள்ள பிரவேசித்து அவனுக்குள்ள பாவ காரியங்களை நடப்பிச்சது. ஆனால் இப்பொழுது கிறிஸ்து என் உள்ளத்திலே பிரவேசித்திருக்கிறார் என்பதுதான் சத்தியம். இதைதான் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு, விசுவாசிக்க வேண்டியது இருக்கு. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்த நிலைமையில இருந்த நம்மை எங்கு கொண்டு வந்து சேர்த்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். நம்ம சும்மா ஒரு மீட்கப்பட்ட இடம் அப்படிங்கும்போது சும்மா ஏதோ ஒரு இடத்துல நம்மளை மீட்டு எடுத்திருக்காரு அப்படின்றது கிடையாது. நாம் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகளாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதை தான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதாவது அன்றியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளை என்கிற அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார், அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். அதிகாரம் கூட பறிக்கப்பட்டு போகும், ஆனால் அவருடைய உறவு என்ன செய்யாது, பறித்து கொள்ள முடியாது, எவராலும் பறித்து கொள்ள முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த உறவுல கடவுள் நம்மோடு என்ன செஞ்சிருக்கிறாரு, இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். உறவுக்கும் அப்பாற்பட்டு நம்ம என்ன செய்கிறார், நம்மளை நேசிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ தேவனுக்கு அடுத்தவைகளை நாம் எப்படி சிநேகிக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் வேதத்தை நாம் சிரமமாக வாசித்து அதை புரிந்து கொண்டால் மாத்திரமே இந்த காரியங்களை நம்ம என்ன செய்ய முடியும், இது விளங்கி கொண்டு பயணிக்க முடியும். அதாவது வேதம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு என்ன செய்யறேன், பிரகாசம் உள்ள மனக்கண்களை தருகிறேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த கண்களை வைத்துத்தான் தேவனுக்கு அடுத்த காரியங்களை என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இல்லை என்று சொன்னால் பார்க்க முடியாது. அநேகரிடம் நம்ம பேசுகிறோம், பழகுறோம், அவங்களோட சம்பாஷணை பண்ணுகிறோம். தேவனுக்கு அடுத்த காரியங்களை அவங்களால என்ன செய்ய முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், அவங்களுடைய இருதய உள்ளான மனுஷன் அவங்க என்ன செய்யற, அந்த கண் திறக்கப்படவில்லை. அதான் காரணம். திறந்தால் மட்டுமே தேவனுக்கு அடுத்த காரியங்கள் நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இப்பொழுது பிள்ளைங்கிறது மட்டும் அந்தஸ்து நமக்கு தரல, அவருடைய ஆஸ்தி ஐஸ்வர்யமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. நம்ம ஏதோ பிள்ளை நம்ம பிரதர் சொன்ன தரித்திர நிலையில இருந்தாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எந்த சந்தோஷம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நமக்கு நீதியின் வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறாரு. அன்னைக்கு நம்ம பாவ உணர்வுல இருந்தோம், பாவ சாயல்ல இருந்தோம், பாவ மனுஷனை தரித்து கொண்டிருந்தோம். ஆனா இப்போ அவருடைய நீதியின் சால்வை, அது எந்த பணத்தாலும் எந்த ஐஸ்வர்யத்தாலும் என்ன செய்ய முடியாது, வாங்கி கொள்ள முடியாது. அந்த உணர்வு இங்க எங்க போய் கேட்டாலும் கிடைக்காது. அந்த நீதிமான் என்கிற உணர்வு இவர் கொடுத்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், கிடைக்க முடியும். அவர் கொடுத்து விட்டால் இதைத்தான் நம்ம விசுவாசிக்கிறோம். பிரதர்கிட்ட கடந்த நாட்கள்ல நான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க 2 விஷயத்தை எனக்கு உணர்த்தினாங்க. சிலுவைக்கு முன்பு, சிலுவைக்கு பின்பு அப்படிங்கிறத நாங்க பார்த்தோம். சிலுவைக்கு முன்பு நாம் வாசிக்கலாம், படித்துக் கொள்ளலாம், நன்கு தெரிந்து கொள்ளலாம், தப்பில்லை. ஆனால் உள்வாங்குவதிலே நாம் கவனம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். சிலுவைக்கு பிற்பாடு என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். அவர் என்னை நீதிமானாக்கி விட்டார், அவருடைய பிள்ளையாக என்னை அங்கீகரித்து விட்டார். அது மாத்திரமல்ல, அவருடைய சகல ஆசீர்வாதமும் எனக்கு சொந்தம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ரட்சிப்பை நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில்
உள்ள மீட்பை கொண்டு நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம். அப்போ நீதிமான் எப்படி ஆகிறோம் அப்படின்னா, இலவசமாய் நமக்கு கிடைத்தது. தேவன் நமக்காக விலைக்கிரயம் கொடுத்து என்ன செய்திருக்கிறார்? நம்மை மீட்டெடுத்து விட்டார். இனி நான் பாவியோ பாவ மனுஷன் என்று நாம் ஐடென்டிஃபை பண்ண கூடாது என்பதுதான் என்னுடைய புரிதல், என்னுடைய அறிதல் என்பதை நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இன்னும் அநேக காரியங்கள் உண்டு, தியானிக்கலாம். அதற்கு இப்போது சமயம் இல்லை. மீண்டும் ஒரு நாள் என்ன செய்யலாம்? இதை குறித்து தியானிக்கலாம்.